நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேக்கரியில் கிடைக்கிற தேங்காய் ஜூஸ் பரி சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் ஜூஸ் பரி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் ஜூஸ் பரி செய்ய 1 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. இதை நம்ம 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்தெடுத்துக்க போகிறோம். ரவை ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகக்கூடாது. ரவையோட மனம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நம்ம அதை ஆற வச்சிடலாங்க. இப்போ நம்ம தேங்காய் வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து மிதமான சூடில் வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் வறுக்கணுங்க. தேங்காவை மிக்சியில் பொடிக்கிறத விட துருவி சேர்த்திங்கன்னா தான் இந்த ஸ்நாக்ஸோட அசல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இதை 10 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியுங்க. அதனால் தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். தேங்காவை போதுமான அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. தேங்காயிலேருந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ 1 கப் ரவையை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு 1 கப் சுகர் சேர்த்துக்கலாங்க. இந்த கப் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கலவையில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியான பதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கலந்துக்கணுங்க. இதில் நம்ம சுகர் சேர்த்துருக்கிறனால ஊற வைக்கிறப்ப சுகர்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அது இந்த ரவை ஊறுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நம்ம 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைக்க போகிறோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஜூஸ் பொரிக்கான மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதில் எல்லாமே நல்லா ஊறி இருக்குங்க. தேங்காய் துருவல், ரவை, அதில் போட்டிருக்க மைதா எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். சுகர் தான் கையில் ஒட்டுமே தவிர தண்ணி இருக்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு இருக்காது. முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் இனி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாக வேகிறதுக்காக நான் தட்டை ஷேப்பில் தட்டியிருக்கேன். 1/2 இன்ச் அகலம் வச்சுருக்கேங்க. இப்போ எல்லா ஜூஸ் பொரியும் நம்ம போட்டதுக்கப்புறம் 4 நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் வேகணும். ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபிஸ் நான் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். விரும்புகிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல மெல்ல நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். ஒன்றொன்னா திருப்பி போடுங்க. இப்போ திருப்பினதுக்கப்புறம் 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டுங்க. இது லைட்டாக கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. 2-3 பீஸுகளாக இது நம்ம எடுத்துடலாம். மொத்தமாக எடுத்திங்கன்னா உடையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பேக்கரி ஸ்டைலில் சிம்பிளான தேங்காய் ஜூஸ் பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.